ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து தக்காளி பிரியாணி தான் பார்க்க போகிறோம். தக்காளி ரைஸு. அதுக்கு வந்து ஒரு கடாயை வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து எப்பயுமே வந்து எண்ணெய் கம்மியாகவும் நெய் தான் அதிகமாகவும் சேர்ப்போம். இப்போ தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா அதோட கலர் சேஞ்ச் ஆகுதுக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேவையான அளவு தக்காளியை போட்டுக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுமே நல்லா வதக்கலாம். இப்போ பச்சை வாசனை போனதுமேவும் கொத்தமல்லி தழை, புதினா அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து அரிசியை வந்து தேவையான அளவு எடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து அதை கழுவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நான் ஒரு உலக்கு எடுத்துருக்கேன். அதுக்கு வந்து 2 உலக்கு அரிசி தண்ணியை விட்டுக்கிறேன். தண்ணி சேர்த்து உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். 2 விசில் விட்டு எடுத்தோம்னாக்கும் அழகான தக்காளி பிரியாணி ரெடி ஆயிரும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து காரம் இல்லை. உங்களுக்கு தேவைன்னா வேறு எது வெஜிடபிள்ஸ் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டு கிட்ஸ் எல்லாம் வந்து இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து லாஸ்ட்டில் நான் வந்து கொஞ்சம் சோயா அதை வந்து சேர்த்துருக்கேன். ஏன்னா அப்படியே கொடுத்தா சாப்பிடாது. அதோடு சேர்த்து சாப்பிட்றப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காண்டி தான். ஓகே, பாய்.